நம்பவே முடியலையே. சுத்த புழுவா இருக்கு, சுத்த புழுவா இருக்குன்ற. இது இப்படி நடக்குமா? வாழ்க்கைக்கும் சம்பவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இது மட்டும் நிச்சயமா தெரியும், அந்த வீட்டுல யாரும் அதிகமா தங்குனதே கிடையாது. எத்தனையோ பேருக்கு வாடகை பெற்றிருக்காங்க. ஆனா முழுசா ஒரு மாசம் கூட யாரும் தங்குனதே கிடையாது. இப்ப கடைசியா வந்த ஆளு கூட ஒரு வருஷத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு உள்ள நுழைஞ்சான். ஒரே வாரம் தான் அலறி புடிச்சுக்கிட்டு ஓடிட்டான். வீட்டை புதுப்பிக்க எத்தனை டாலர் செலவு செய்ய தெரியுமா? பாவம். நான் சொல்ற கோச்சுக்காதீங்க. கதையை எடுத்துக்கிட்டா நீங்க சொன்னது A1 கதை ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா நம்ப முடியலங்க. ஆனா நம்ப முடியலன்ற. நான் அப்படி சொல்ல மாட்டேன். எவ்வளவோ கதை இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கே தெரிந்த உண்மை சம்பவங்கள் பல இருக்கு. அதோட இதை பார்க்கும்போது அப்படி ஒண்ணு இது நம்ப முடியாம போயிடல. பேய் பிசாசு மக்கள் மத்தியில நடமாட ஆசைப்படுங்கிற நம்பிக்கை ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட இருக்கு. என் கூட்டாளி ஒருத்தன் ரொம்ப க்ளோஸ். அவனுக்கு ஏற்பட்ட அனுபவம் சொன்னான். ஒரு நாள் ராத்திரி கேல இருந்து இங்க ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தானா. அவனோட ஒரு பெண் பிள்ளை பயணம் செஞ்சிருக்கு. அவனுக்கு யாருன்னு சந்தேகம் துளி கூட வரலைங்க. ரெண்டு பேரும் குடும்ப விவகாரங்கள், அரசியல், கலை விவகாரங்கள் எல்லாம் பேசி அலசி இருக்காங்க. டிக்கெட் எக்ஸாம்ல வந்து டிக்கெட் கேட்ட போது இந்த பொண்ணு உண்மையில டிக்கெட் தொலைச்சிச்சோன்னு தெரியாது. ஷர்ட் பேண்ட் பையெல்லாம் தேடி துளாவி இருக்கு. டிக்கெட் எக்ஸாம்னா மிரட்டுறான். பயம் தாங்காம அழும்போது பாவம் இந்த ரெண்டு பேரும் அதை நம்பிட்டாங்க. டிக்கெட் எக்ஸாமினர் உங்களை கைது செய்யறத தவிர வேற வழி இல்லைன்னு சொன்ன உடனே பயங்கரமான ஒரு சத்தம் போட்டு ஜன்னல் வழியா குதிச்சு மறைஞ்சு போயிட்டுதான் ட்ரெயினே நிறுத்திட்டாங்களாம். அப்பதான் பயணம் செஞ்சது பொம்பளை பேன்னு தெரிஞ்சிருக்கு. இதோட நிறுத்திக்கோயா, பயமா இருக்குதியா, தாங்க முடியலையா. ஏன் இந்த வீட்லயே ஒரு பேய் உலாவிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பொங்கலால பல முறை தங்கி இருக்கிற ஜோபாக்கு போச்சல வரச்சல இங்கதான் இங்க பேருக்குதா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இங்க பேருக்குதா நான் கேள்விப்பட்டதே இல்லையன்ற. நானும் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த பங்களால பல தடவை தங்கி இருக்கேன். இந்த ஊருக்கு வீக்கெண்ட்ஸ்ல தான் வருவேன். 2 வருஷமா இதை பத்தி யாரும் என்கிட்ட பேச சொல்ல கேட்டதே கிடையாது. கங்காவை கேட்டு பாருங்க, நான் சொல்றது அத்தனையும் உண்மைன்னு சொல்லுவான். முத நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தப்போ என் கூட ஒரு ஆளு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் தான் சொன்னான் ஜேம்ஸ் பாஸ்கர் ஐயா ஆவிய பார்த்ததால். பெரிய ஐயாவுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அவனை வேலையில இருந்தே விலக்கிட்டாருங்க. யார் இந்த ஜேம்ஸ் பாஸ்கர்? ஜேம்ஸ் பாண்டா? அவன் ஒரு பொறுக்கி, ரவுடி, பிட்பாக்கெ, கொள்ளக்காரன். பினாங்குல இருந்து இங்க வந்தான். இது நடந்து ஒரு 80 வருஷம் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அவனுக்கு இங்கேயே சமாதி கட்டிட்டாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அன்றிரவு நல்ல நிலா இருந்தது. இரவு 12 மணி ஆன பிறகு மாடி ஜன்னல் அருகே ஜேம்ஸ் நிற்பதை எல்லாரும் பார்த்திருக்காங்க. கண்கள் வெளியே பிடுங்கி, நாக்கு தொங்க, பயங்கரமான காட்சி. போர்வையே கயிறா உபயோகப்படுத்தி தூக்கு மாட்டிக்கிட்டா. அது இந்த பட்டு நடந்தது. அத மட்டும் சொல்ல மாட்டேன். ஆனா ஜேம்ஸ் பாஸ்கரோட ஆவி இன்னும் இங்க உலாவிக்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு தரம் எங்க அப்பா இங்க தூங்குற சந்தர்ப்பம் வந்தப்ப ஜேம்ஸோட ஆவி கொக்கியிலிருந்து மெதுவா எங்க அப்பாவோட படுக்கைக்கு இறங்கி அவரோட கழுத்தை நெருக்க பார்த்ததா. நிறுத்துங்க போதும். அது எந்த பெட்டம் நடந்து உங்க அப்பாவை கேட்க தோன்றுச்சுதாஜா? அதை ஏயா கேட்கணும்? ஜேம்ஸ் கடைசி தூண் ரூம் பக்கம் போகாமல் இருக்கலாம் பாருங்க. ஜேம்ஸ் பேயா மாறிய பிறகு கை விரல் பஞ்சு பஞ்சா மாறிடுச்சாங்க. பஞ்சு கையால என்னங்க செய்ய முடியும்? ஆனா எந்த வீட்டுல தூங்க போறோமோ அந்த வீட்டுல பேயாடுது உலாவுதுன்னு எவன் சொன்னாலும் அவன் நல்லவனா இருக்கவே முடியாதுயா. சுத்த நான்சென்ஸ். ஏன் இப்படி பதறீங்க? பேய்களால் மனிதர்களுக்கு கெடுதல் செய்ய முடியாது. உண்மையை சொல்லட்டுமா? உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு உயிரோட ஒரு பிசாச பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஏண்டா அப்படி
உனக்கு என்ன ஆச்சு? இல்ல உனக்கு என்ன ஆச்சுன்ற? எதுக்கு அந்த விஷ பரீட்சை? நான் போய் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட். குட் நைட். ஹரி, கூடிய சீக்கிரம் ஜேம்ஸ் உங்களை தான் சந்திப்பார் எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? நான் போட போறேன். இந்த கதை கேட்ட பிறகு குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். இந்த கதை கேட்ட பிறகு குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும்ன்றேன். கங்கா, கங்கா, முன்ன கொடுத்த மாதிரியே கொடு. முன்ன கொடுத்த மாதிரியே கொடுன்றேன். சூடா எனக்கு அதிகமாக வேண்டாம். கொஞ்சம் லெமன் போட்டு அதுல கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டு கொண்டு வா. விஸ்கி சோடா எனக்கு திண்டா. கங்கா, எனக்கு விஸ்கி மட்டும். இங்க இருக்கிறதெல்லாம் ஒரே பிராண்டு தான். எல்லாருக்கும் அதையே கொண்டு வர. அது சரி, உங்கள யாருக்காவது வேற ஏதாவது பேக்க தெரியுமா? உள்ள யாருக்காவது வேற ஏதாவது பேக்க தெரியுமான்ற? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்டது. எங்க ஊர் போதியா சின்ன வயசுல கேட்டாச்சுல்ல, இன்னொரு எதுக்கு? உங்க முகத்தை பார்த்தா வாழ்க்கையில இனிமே பிசாசு கதைகளை கேட்கறதுல முடிவெடுத்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயே கேட்டு அழுத்து போயிட்டீங்களே. உங்க எவருக்காவது கங்கா சொன்னது மாதிரி ஜேம்ஸ் பாஸ்கரன் ஆவிய பார்க்க வேணும்ன்ற திறனோ உரனோ ஆவலோ இல்ல. சும்மா விடுறா டாக்டர், பெரிய புழுகு முட்டை. பேய் பிசாசுன்னு பெரிய கதை விடுறான். உண்மையிலேயே அவனுக்கு நெஞ்சில உரம் இருக்கான்னு பார்க்கணும். நான் ஜேம்ஸ் பாஸ்கரன் மாதிரி உடனே அணிஞ்சு வேஷம் போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி நிக்க போறேன். அவன் அப்படியே ஆடி போயிடுவா பாருங்க. சபாஸ், நல்ல அருமையான ஐடியா. இது தேவைதானா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இது தேவைதானா? சும்மா ஒரு தமாசுக்கு தானே டாக்டர். ஹரி, வேண்டாம் விசப்பரிச்ச. தமாஸ் தானே. இந்த பாருங்க, நாங்க அமைச்சூர் நாடக குழுன்னு வச்சிருக்கோம். அதுக்கான ஜாமான்களை நான் வாங்கி ரெடியா வச்சிருக்கேன். விநாயகர் புராணத்துல இருந்து சில காட்சிகள் போடுறதா இருக்கும். இங்க ஒரு சின்ன நாடகம் போடுவோம். இப்ப விட்டுட்டா இந்த சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்காதுங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சு பெரிய மனசு பண்ணி சரின்னு சொல்லிட்டா இங்கே ஒரு குட்டி நாடகம் போட்டு காண்பிக்கிறேன். நாடகத்தின் பெயர் ஜேம்ஸ் பாஸ்கர், பேயான திருடன். எங்களை பயமுறுத்த மாட்டீங்களே? பயம் நானே காட்ட தெரியாது. இப்ப நடிக்கத்தானே போறோம். இதுல எங்க பயம் வரும்? 100 வழி பாத்தியா? என்ன நீங்க பயங்கட்ட முடியாது, என்ன நீங்க பயங்கட்ட முடியாதுன்ற? 100 வெள்ளி. ஓ, ஒத்துக்கிறேன். முதல்ல உங்களை பயம் காட்டிட்டு அப்புறம் கங்காவை கவனிச்சுக்கிறேன். டாக்டரும் பால்துறையும் தான் நடுவர்கள். நீங்க எங்களை பயம் கட்ட முடியாதியா? நாங்க தான் எதற்கும் தயாரா இருக்குமே. பையத்தை எதிர்பார்த்திருக்கு பையன் ஒண்ணு வராதியா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கட்டுங்கய்யா. கங்கா வயசானவரு, அவரை விட்டுடுங்கய்யா. அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. விஷ பரீட்சை வேண்டாம் ஐயா. அப்படின்னா உங்களை பயம் காட்டணுமா? லைட் மட்டும் போடக்கூடாது, சரியா? வேணாம். நீங்க கொடுக்க போற 100 வெள்ளிக்கு உங்களை ஓட ஓட விரட்ட போற பாருங்க.